அரண்மனை 4 படத்தோட 1 மினிட் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நாங்கள் மதியானம் 2:30 ஷோக்கு போயிருந்தோம். தேட்டரில் ஆளே இருக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் தேட்டர் முக்கால்வாசி ஃபுல்லாகிடுச்சு. போன வீடியோலேயே சொல்லியிருப்போம், நம்ம சேனலில் தேட்டர் ஸ்க்ரீன் காமிச்சதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த தடவையுமே படத்தோட எந்த ஒரு விஷுவல்ஸுமே நாங்கள் எடுக்கல. சரி, ஓகேங்க. அரண்மனை 4 படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னென்னமோ சம்மந்தமில்லாமல் நடக்கும், ஒன்றுமே புரியாது நமக்கு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு புரிய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இவ்வளோ பெரிய பிளேட் எடுத்து போட்டு கழுத்தை கரகரன்னு அறுத்தாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சூப்பர் சாங் வந்துச்சு. அப்படியே படத்தை எண்ட் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் வந்து யோகி பாபு காமெடி சூப்பராக இருந்துச்சு. இல்லை கோய் சர்லாம் காமெடி நல்லா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸில் சிம்ரனோட டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இல்லை குஷ்பு மேம் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் தமனா சூப்பராக இருந்தாங்க. இல்லை ராசிகண்ணா சூப்பராக இருந்தாங்க. லாஜிக்கை பார்க்காம படத்தை பாருங்க. இந்த சம்மர் லீவில் கிட்ஸோட போய் பார்க்குறதுக்கு தரமான ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் படம். இவன் எதுக்கு இப்போ டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் வர அச்சோ பாட்டை வந்து தேட்டரில் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் டென்ஷனாக இருக்கேன்.